ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கும் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் அது யாராக இருந்துட்டு போட்டும், எந்த கட்சியாக இருந்துட்டு போட்டும், எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் வேறு எந்த முதலமைச்சருக்கும் வந்தது கிடையாது. கலைஞர் அவர்களுடைய நண்பனாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு எம்ஜிஆரை பிடிக்காது, அது மட்டும் இல்லை, நான் மதிக்கிறதே இல்லை. எம்ஜிஆர் நான் மதிக்கிறதே இல்லை. நான் கலைஞர்னு சொல்லுவேன் என் நண்பர், நீங்க வச்சுக்கோங்க நண்பர். எம்ஜிஆர் ஒரு லூசு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுறாங்க. ஆனால் எம்ஜிஆர்ங்கிற ஒரு லூசுக்கு அது இல்லையே. அது எப்படி அவங்களால பேச முடியுது, அந்த தைரியத்தை யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுதான். ஸோ ஆளும் கட்சியா இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கு வேற யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அப்படின்னா இங்க சமூக நீதி எங்க போச்சு? கலைஞர் கருணாநிதி அவர்களை பற்றியோ பெரியார் அவர்களை பற்றியோ ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா நம்ம பேசிட்டோம்னா கண்டிப்பா என்ன செய்வாங்கன்னா, ஐயா ஒரு வண்டியில் ஏற்றி கொண்டு போய் ஹைவேஸில் வச்சு அடிச்சு தூக்கிடுவாங்க. ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாது ரமேஷ், காரணமே இல்லாமல் அதெல்லாம் ரொம்ப பாவம்பா, தப்பு. அது இருக்கிற உயிர்லேயே பொறுப்பான உயிர் மனுஷ உயிர் தான். ஒவ்வொரு உயிரும் பிறக்கிறது ஒரு காரணம் இருக்கிற மாதிரி போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கணும். ஒருவேளை நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, இல்லை நம்ம ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கோன்னா மாற்றத்திற்கான சில பல ஊடகவியாளர்கள் அவங்க இல்லாட்டி வேற யாராவது வந்து நமக்கு எதிராக குரல் கொடுப்பாங்க, இப்படின்னு சொல்லி எல்லா விஷயமும் நடக்கும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை. எத்தனை பேர் தலைவனாலும் கொண்டாந்து காலேஜில் போறேன் சொல்லுங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னைக்கும் முதலமைச்சர் அப்படின்னு சொன்னால் அது யாராக இருந்துட்டு போட்டும், எந்த கட்சியாக இருந்துட்டு போட்டும், எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் வேறு எந்த முதலமைச்சருக்கும் வந்தது கிடையாது. இந்த மண்ணிலேருந்து என்னை பிரிக்கவே முடியாதுடா. என் ரத்தம் வடிஞ்சா இந்த மண்ணை தான் கலக்கும், என் உடல் கீழே விழுந்தா இந்த மண்ணைத்தான் அணைக்கும், என் உயிர் போனாலும் இந்த மண்ணில் தான்டா போகும். இருந்தாலும் மறைந்தாலும் பேர் யார் என்று சொல்ல வேண்டும். அடிச்சு சொல்லுவோம். தமிழ்நாட்டு மக்கள் மனதிலும் அவங்களுடைய வரலாறுகளிலும் அவங்க பேசின பேச்சுக்களிலும் எல்லாத்துலேயும் தெரிவது என்னன்னா, எம்ஜிஆருக்கு என்னைக்குமே ஒரு தனி இடம் இருக்கு அப்படிங்கிறதான். அந்த பறவை போல வாழ வேண்டும், இந்த அலைகள் போல ஆட வேண்டும், ஒரே மண்ணிலே. ஆனால் அந்த எம்ஜிஆர் அவர்களை கொச்சையா பேசுகிற ஒருத்தர், அவருக்கு எதிராக இன்னும் ஊடகங்கள் அவங்களுடைய செய்தியை வெளியிடாதது, அவங்களுடைய கண்டனங்களை வெளியிடாதது. சார் இவனை என்ன பண்ண சார்? ரொம்ப முக்கியமா எம்ஜிஆர் அவர்களை லூசு எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி ராசா அவர்கள் சொல்லியிருப்பது ரொம்ப மன வருத்தத்தை தந்திருக்கு. வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே. ஒரு காலகட்டத்திலையும் இந்த காலகட்டத்திலையும் யாராலும் அசைக்க முடியாத ஒரு தலைவராக இருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள். கலைஞர் அவர்களுடைய நண்பனாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் எனக்கு எம்ஜிஆரை பிடிக்காது, அது மட்டும் இல்லை, நான் மதிக்கிறதே இல்லை. எம்ஜிஆர் நான் மதிக்கிறதே இல்லை. நான் கலைஞர்னு சொல்லுவேன் என் நண்பர், நீங்க வச்சுக்கோங்க நண்பர். அப்படி சொன்னது மட்டும் இல்லாம கலைஞர் என் நண்பர்னு சொல்லுவாரு, அது எனக்கு பிடிக்காது, எம்ஜிஆர் ஒரு லூசு எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விடுறாரு. ஆனால் எம்ஜிஆர்ங்கிற ஒரு லூசுக்கு அது இல்லையே. ஏண்டா எடுக்கிறது பிச்சை, பேசுறது ஏகத்தாளமா பேசுற. அப்ப இன்னைக்கு அதை நிறைய பேர் டேக் பண்ணி, இது எப்படி நீங்க சம்மதிக்கிறீங்க, டிஎம்கே காரங்க இதை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, ஏடிஎம்கே காரங்க அதை விட எப்படி இதை பார்த்துட்டு இருக்கீங்க, படுத்து பல நாள் ஆச்சு, வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சுட்டு இருக்கேன்பா. ஸோ ஆளும் கட்சியா இருக்கிறவங்க என்ன வேணாலும் பேசலாம், அதுக்கு வேற யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. அப்படின்னா இங்க சமூக நீதி எங்க போச்சு? இந்த குத்துறவெல்லாம் வேண்டாம், நீங்க புடிங்கி விட்ட காத்த என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு இந்த சைக்கிள் நீங்க எடுத்துட்டு. இந்துவாக இருக்கிற வரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிற வரை நீ விபச்சாரியின் மகன், குற்றவாளியே இருக்கிற வரை நீ விபச்சாரியின் மகன் ஒப்புக்கொண்டு விட்டார். ஆகையால் தாமதிக்காமல் தண்டனை உடனே வழங்குமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன். மேடை போட்டு கெட்ட வார்த்தை பேசுறதுல இவனுங்களை விட்டா வேற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆளும் கட்சியை சார்ந்த அமைச்சர் ஒரு வார்த்தையை சொல்லி ரொம்ப அப்படி சொல்றாருங்க. அப்படி ஒரு காந்திங்கிற ஒரு பெயரை வைத்த கைத்தறி அமைச்சர் காந்தி அவர்களுடைய
வீடியோ ஒன்று பயங்கர வைரல். அவர் நல்லதை பேசி வைரல் ஆச்சா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடையா என்னமோ கூன்றான் என்னங்க நீ ஒண்ணும் சொல்லணும் போ. அந்த வார்த்தையை சர்வசாதாரணமா சொல்லிட்டு அப்படி கடந்து போறார். அந்த தைரியம், எவன் என்ன செஞ்சிட முடியும் சர்வசாதாரணமா. மக்கள் இதே இது வேற யாராவது ஒரு சோஷியல் மீடியாவில் இப்படி ஒரு வார்த்தையை பேசியிருந்தாங்கன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டு இருக்கும். ஆனால் சர்வசாதாரணமா அப்படின்னு சொல்லி தேவங்கிற கெட்ட வார்த்தை பேசிட்டு அப்படியே போறாரு. ஐ டோன்ட் கேர். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் கைத்தறி அமைச்சர் பேசுறாரு, ராசா பேசுறாரு, இவங்களை நீங்க கொஞ்சம் கண்டிச்சாலே போதும். நாள்தோறும் காலையில நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. கேசு மேல கேசு வந்து அப்படிக்கும் நேரம் இது, வாசக்கருவ இடிக்காரன் தட்டுகிற வேலை இது. அதாவதுங்க, வாழ்க்கையில் அடி விடலாம், ஆனால் அடியே வாழ்க்கையாக இருந்தால் போதும் தம்பி போதும் அப்படின்னு திமுககாரன் காண்டா அளவுக்கு இப்போ நீதிமன்றங்களுக்கு இவங்களுக்கு ஆப்பு வந்துகிட்டு இருக்கு. எவ்வளவு பிரச்சனை. காலையில பல வீடுகள்ல இந்த தேநீர் குழம்பி காஃபி வச்சு எழுப்புற மாதிரி நம்மள பிரச்சனையை வச்சு எழுப்புறாங்க. எந்த பிரச்சனைக்கு பேசுறது? ஃபர்ஸ்ட் யாரை பத்தி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் பொன்முடி அவர்கள் தான். காரணம் என்னென்னா, நம்ம முதலமைச்சரே இதெல்லாம் பார்த்து தான் டென்ஷன் ஆகி அப்பப்போ வெளியூருக்கு போயிட்டு வரார். இப்போ ஸ்பெயினுக்கு போயிருக்காரு. அங்கே நம்ம விக்கும் மீட் பண்ணியிருக்குன்னு யாரோ கமெண்ட் போட்டாங்க. மாபெரும் டென்னிஸ் பிளேயரும் நம்ம லெக் ஸ்பின்னர் அண்ணன் MK ஸ்டாலின் அவர்களும் மீட் பண்ண இந்த ஃபோட்டோ அவர் போட்டிருக்காரு. திரு MK ஸ்டாலின் அவர்கள் என்ன பாஷையில் இவர் கூட பேசியிருப்பாரு அப்படின்னு நமக்கு தெரியல. பொன்முடிக்கு அகேன்ஸ்டா, பொன்முடி அண்ட் அவங்களோட ஒய்ஃபுக்கு அகேன்ஸ்டா ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாரு. 3 வருஷம் சிம்பிள் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுத்திருந்தார். ஸோ இந்த தண்டனையை தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ கன்விக்ஷன் சென்டென்ஸ் எல்லாத்தையும் எந்த தடையும் இப்போ விதிக்காமல் நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, DVSC தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு 4 வாரம் டைம் கொடுக்குறோம். 4 வாரத்துக்குள்ளே DVSC என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தடை எல்லாம் விதிக்கவே இல்லை. இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரப்ஷனுக்கு அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட் என்றைக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கு. ஸோ அதற்குண்டான அறிகுறி நமக்கு இங்கே தெரிகிறது. இதுக்கு முன்னாடி மெடிக்கல் கிரவுண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. இந்த மெடிக்கல் கிரவுண்ட்ஸ் எப்படி கொண்டு போனாங்கன்னா, சார் அவருக்கு வயசாயிடுச்சு சார், 72 வயசு ஆயிடுச்சுன்னு. 72 வயசான ஆள் பண்ணக்கூடிய வேலையா இது? இதெல்லாம் ஜட்ஜி பார்த்துருப்பாங்களா இல்லையா? இதுக்கப்புறம் ஸ்டே ஆன் சென்டென்ஸ் கிடைக்கும் நீங்க நம்புறீங்க? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, கொலைகேஸ்ல உள்ள போயிருவேன்.